நீங்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வரவில்லை. நீங்கள் எப்போதோ வந்து விட்டீர்கள். எல்லா தமிழ் அரசியல்வாதிகளும் எப்போதோ வந்திருந்தால் எங்களது தமிழ் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். நீங்கள் என்ன பண்ணி முடித்தீர்கள், என்ன பண்ணி கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதை பார்த்திருக்கின்றார். பதவிக்கு வர ஆசைப்படலாம், ஆனால் அந்த பதவியில் இருந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது விதமாக இருக்க வேண்டும். இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு முறை மக்களின் தேவைக்கேற்ப மாற்றி அமைக்க வேண்டும். நேர்களுக்கு வணக்கம். லண்டன் பாபா என்று பலராலும் அறியப்பட்டவரும் பிரித்தானியா ஹரோ நகரினுடைய முன்னாள் நகரப்பிதாவும் இந்நாள் நகரசபை உறுப்பினருமான சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் அவருடைய துணைவியாரும் முன்னாள் துணை நகரப்பிதாவும் இந்நாள் நகரசபை உறுப்பினருமான சசிகலா சுரேஷ் ஆகியோருடன் எங்களுடைய கலையத்தில் நாங்கள் இன்று சந்தித்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் நிவேதா. புலம்பெயர் தம்பதிகளான தாங்கள் பிரித்தானிய அரசியலிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தங்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் தொடர்பில் கூறுங்கள். நான் வந்து அரசியலில் 1997ஆம் ஆண்டு அரசியலில் இறங்கியிருந்தேன். அது அப்பொழுது ஒரு கட்சியின் தொண்டராக தொழிலாளர் கட்சியிலே நான் இறங்கியிருந்தேன். பின் 1997ஆம் ஆண்டு 2 வருடம் கழித்து நான் அந்த தொழிற்கட்சியின் உறுப்பினராக மாறியிருக்கிறேன். அன்றிலிருந்து நான் நினைக்கின்றேன் 2010 வரையும் தொழில் கட்சிக்கு மிகவும் விடாமல் உழைத்து கொண்டிருந்தவர்களில் நாங்கள் 2 பேரும் ஒன்றாக இருப்போம் என்று நினைக்கின்றேன். அதன் பின் நான் நினைக்கின்றேன் 2010ஆம் ஆண்டு அரசியலில் குதிக்க வேண்டும், உள்ளூர் அரசியலில் குதிக்க வேண்டும் என்ற ஆசை கிடைத்தது. அதுக்கு காரணம் என்னென்றால், உள்ளூர் அரசியல் என்று சொல்லும் பொழுது நாங்கள் வந்து அந்த மக்களின் நிலைகளை அடிமட்டத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ற என்னால் அவ்வளவு தூரம் அதற்கு முதல் எங்களுடைய அனுபவத்தின் ஊடாக அதை தெரிந்து கொண்டேன். அந்த வகையிலே அங்கே பிரித்தானியா நாட்டில் இருக்கக்கூடிய ஹரோ நகரத்தில் இருக்கக்கூடிய ரெய்னர்ஸ் லேன் என்ற வட்டாரத்தில் நான் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த வட்டாரமானது பார்த்தீர்கள் என்றால் தொழில் கட்சிக்கு அங்கே எந்த விதமான மற்ற ஆக்களுடைய சப்போர்ட்டும் இருக்கவில்லை. எத்தனையோ வருடங்கள், டெக்கேட்ஸ், செஞ்சுரி, ஐ மீன் ஒரு 10 டெக்கேட்ஸ், சகாப்தங்களாக இடமே இல்லை. அப்படியான ஒன்றிலே வந்து நான் ஒரு நகரசபை உறுப்பினராக வர வேண்டும் என்ற ஒரு திண்ணமாக இருந்தது. 2012ஆம் ஆண்டு என்னை ஒரு துணை சமூகம் கலாச்சாரத்துக்கான ஒரு அசிஸ்டண்டாக, போர்ட்ஃபோலியோ ஹோல்டர் அசிஸ்டண்டாக அந்த கேபினட் மெம்பர், அந்த நகரசபை உள்ளூர் நகரசபை உறுப்பினர் எனக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தார். 2014ஆம் ஆண்டு துணை நகரபிதாவாக இருந்து 2015ஆம் ஆண்டு நான் ஒரு நகரபிதாவாக அந்த நகரத்தில் வந்திருந்தேன். புலம்பெயர் மக்களுக்கு துறை ரீதியில் போதுமான அங்கீகாரத்தை வழங்குகின்றதா? அதாவது மேல்மட்ட துறையில், குறிப்பாக அரசியலில் அந்த அங்கீகாரம் கிடைக்கின்றதா? பிரித்தானியா மண்ணில். ஆமாம். ஆமாம். எப்படி நாங்கள் இதை பார்க்கின்றோம் என்றால், ஒரு காலத்தில் தான் அங்கே வந்து இன ரீதியான, அதாவது வேறு பிற நாட்டவர்களை காண ஒரு வித்தியாசங்கள் காணப்பட்டிருந்தது, டிஃப்ரென்ஸ். இப்பொழுது பார்த்தீங்கன்னா பிரித்தானியா மண்ணில் மாத்திரமில்லை, உலக அளவு ரீதியாக எல்லோருக்கும் வந்து அந்த ஈக்குவாலிட்டிஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும். எந்த மட்டம், அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம், எல்லா துறையில் இருப்பவர் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே ஒரே மாதிரி தான் அவர்களை ட்ரீட் பண்ண வேண்டும். அவர்களுக்கான சலரி உட்பட, அவர்களுக்கான போஸ்ட், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எல்லாமே வந்து ஒரே மட்டத்தில் இருக்க வேண்டும் என்றதில் கவனமாக இருக்கின்றது. பிரித்தானியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும். அது எனக்கு சரியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றது. ஏனெனில் நான் வந்து
எனது மேயர் பதவிக்கு பிறகு 4 வருடங்களாக நான் உள்ளூர் அரசாங்க அமைச்சரவை உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். அதில் 2018 2021 மட்டும் நான் 3 செக்ஷனில் எனக்கு பொறுப்பாக கொடுத்திருந்தார்கள். எனது நகரத்துக்காக 225,000 மக்களினுடைய பாதுகாப்புக்கு ஒரு தமிழன் பொறுப்பாக இருந்திருக்கின்றார். பெருமைப்பட்டார் என்றால் ஒரு தமிழனை வைத்து பாதுகாப்பு அங்கே அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நீங்கள் கேட்ட கேள்வியில் இதுவும் வருகின்றது. ஒரு 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 எந்த இனமாக இருந்தாலும் அவர்களில் நம்பிக்கை பெற வேண்டும். ஆனால் தமிழனில் வைத்திருந்த நம்பிக்கை காரணமாகத்தான் எனக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய அது இப்போ நான் பாதுகாப்புன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் உள்ளடங்குகின்றது. ஸோ அது மாத்திரமில்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் பொறுப்பாக இருந்திருந்தேன். கம்யூனிட்டி கொஹீஷன் என்ற 3 முக்கியமான இதுகளுக்கு என்னை பொறுப்பாக விட்டிருந்தார்கள். பிறகு அந்த 3 வருடங்களுக்கு பிறகு சொன்னார்கள், இதுக்கான உனக்கு இன்னொரு இது ஒன்று தருகின்றோம் என்று சொல்லி பப்ளிக் ஹெல்த், அதை விட சென்சிட்டிவான ஒரு ஏரியாவுக்கு என்னை பொறுப்பாக விட்டார்கள். ஸோ நான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸோடையும் எல்லா ஹாஸ்பிட்டல் வட்டாரமாக பார்த்தீங்கன்னா அங்கே 22 வட்டாரங்கள் இருக்கின்றது. அந்த 22 வட்டாரங்கள்லேயும் என்ன நடக்கின்றது, அவர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய பிரஜைகளினுடைய உடல்நிலை என்ன, அவர்களுக்கு எப்படியான வருத்தங்கள் கூட குறைய வந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய காரணம் என்ன, அதை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்யலாம், எப்படி குறைக்கலாம், எல்லாமே பண்ண முடியாது. டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் எல்லாம் முற்று முழுதாக நிப்பாட்ட முடியாது. எப்படி நாங்கள் குறைத்து கொள்ளலாம், அதுக்கான வழிமுறைகளை எப்படி பண்ணுகின்றார்கள் என்பது எல்லாம் அது அப்போ எனக்கு அவர்கள் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும், என்ன நடக்கின்றது மக்களுடைய உடல்நிலை என்று. அது மாத்திரமில்லை, கோவிட் டைம்ல துணைவியார் சொல்றேன், துணைவியர் நீங்கள் இதை தொடருங்க, சொல்லுங்க. நிச்சயமாக பப்ளிக் ஹெல்த்தில் கோவிட் டைம்லையும் அவர் இந்த போஸ்டை வைத்திருந்தார். அப்போ அவர் நிறைய வீடியோ செய்து மக்களுக்கு வெளியில் விட வேண்டிய கட்டம் இருந்தது. அதாவது தடுப்பூசி போடுறதுலேருந்து எப்படி அவர்கள் தங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், எவ்வளோ கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும், அப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அப்போ அது எல்லாத்துக்கும் இவர் வீடியோ தான் செய்து அனுப்பலாம், வெளியில் யாரையும் சந்திக்க முடியாது. ஸோ அந்த ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்திலும் அவர் அந்த இதை வகித்திருந்தார், அந்த போஸ்டை எடுத்திருந்தார். கடந்த 2.5 வருடங்களாக நான் ஒரு நிழல் உள்ளூர் நிழல் போர்ட்ஃபோலியோ ஹோல்டராக தமிழில் யோசித்து பார்க்குறேன் அதை எப்படின்ட்டு. உள்ளூர் நிழல் அமைச்சர் பாருங்கள், இதுக்கு தான் நிவேதா பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பது. நிழல் அமைச்சரவை உறுப்பினராக சமூகத்துக்கும் கலாச்சாரத்துக்குமாக 2 வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அதில் இன்னும் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களோடையும் இன்டராக்ட் பண்ணுவதற்கு பெரிய சந்தர்ப்பமே கிடைத்திருக்கிறது. அங்கே எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் எனது நகரிலே. ஆனால் அவர்களுக்கு சுரேஷ் கிருஷ்ணா என்றால் அதற்கு ஒரு தனி அவர்களுடைய மனதிலே ஒரு தனி அன்பும் ஒரு மரியாதையும் இருக்கின்றது நான் நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் என்னிடம் நான் நகரபிதாவாக இருக்கும் பொழுது நான் ஒரு மோட்டோ எழுதியிருக்கின்றேன். அதிலே சொல்லப்படுகின்றது, வேல்யூ ஈச் லைஃப் ஆன் எர்த், லவ், பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் வில் கம் யுவர் வே வித் அ ஸ்மைல். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வேல்யூயிங் பீப்புள். ஒவ்வொரு மனிதனையும் நாங்கள் நாங்கள் மதிக்க தெரிய வேண்டும், அவர்களுக்கு அன்பு காட்ட தெரிய வேண்டும். இதன் ஊடாகத்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு நிச்சயமாக அது ஒரு வழிவகுத்து கொடுக்கும். சசிகலா சுரேஷிடம் ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு பெண்ணாக பிரித்தானிய அரசாங்கத்திலே நீங்கள் உள்நுழைந்து உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். அங்கு இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் இருக்கட்டும் அல்லது ஏனைய இனத்தை சார்ந்த பெண்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அரசியல் அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் எப்படி இருக்கின்றது, அந்த ஆர்வத்தையும் உங்களுடைய அனுபவத்தையும் கொண்டு இலங்கையில் இருக்கின்ற அரசியல் பெண் பிரதித்துவம் தொடர்பான உங்களுடைய அறிவுரை அல்லது உங்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கும்? பொதுவாக பெண்கள் அரசியலுக்கு வருவது பெருசாக விரும்புவதாக எனக்கு தெரியல. ஆனால் முந்தினதை விட இப்போ கொஞ்சம் கூட வர்றாரு.
ஏனென்றால் அரசியலில் வந்து இப்போ நாங்கள் உள்ளூர் இது லோக்கல் கவர்மெண்டில் இருக்கும்போது எல்லோரும் யோசிப்பார், இப்போ அங்கே வாழ்வதற்கும் அவர்கள் உழைத்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ அது வந்து நீங்கள் ஒரு கவுன்சிலராக இருந்தோண்டு அது அப்படி எதிர்பார்க்க முடியும். ஒரு கூட வாலண்டியர்ஸ் இருக்கிறவர்கள் தான் அந்த கட்டத்துக்கு வரலாம். ஆனால் இப்போ வர்றார்கள் கொஞ்சம் கூடுதலாக. முக்கியமாக பெண்கள் வர வேண்டும் என்று நான் சொல்வது என்னென்னா, இப்போ என்னுடைய தொகுதியில் இருப்பவர்கள் ஏதாவது பர்சனலாக கதைக்க வேண்டும் என்றால் பெண்களை அப்ரோச் பண்ணுறது தான் விரும்புகிறார்கள். அப்படி எனக்கு என்னுடைய இது ஓடை விட மற்ற இடங்களில் உள்ள பெண்களும் என்னை அப்ரோச் பண்ணியிருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு இதில் இந்த நாட்டிலையும் பெண்களுக்கு உதவி செய்வதற்காகவே பெண்கள் இன்னும் அரசியலில் வர வேண்டும். இல்லாட்டிக்கு அவர்கள் கொஞ்சம் தயக்கமாக இருப்பார்கள் வேறு ஆக்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு. மற்றது பெண்களுக்கு தான் பெண்கள் இந்த பிரச்சனை கூடுதலாக விளங்கும் என்றதும் ஒரு இது. அப்போ கட்டாயம் கூட ஆக்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இலங்கையுடைய அரசியல் பெண் பிரதிநிதித்துவம் தொடர்பான உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? வர வேண்டும். அதே நேரம் இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறது. இப்போ நீங்கள் சரியாக செய்தாலும் அது பிள்ளைன்னு சொல்வதற்கும் ஆக்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு பயம் பெண்களுக்கு இருக்கிறது. அந்த நாட்டில் நாங்கள் அதுக்காக ஃபைட் பண்ணலாம். யாரும் ஒரு பிள்ளையாக எழுதினாலோ ஒரு பிள்ளையான இதை ஒரு செய்தியை பரப்ப கொஞ்சம் பயப்படுவார்கள். எனக்கு தெரியலை இந்த நாட்டில் அப்படியான ஒரு கட்டுப்பாடு இருப்பது எனக்கு தெரியலை. ஒரு மேபி அதால் பயப்படுகிறார்களோ தெரியாது. பெண்கள் நிச்சயமாக இப்போ இந்த காலகட்டத்தில் பெண்கள் நிறைய பேர் நல்ல நல்ல பதவிகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த துறையிலும் பார்த்தீர்கள் என்றால் அப்போ அதே மாதிரி பெண்கள் அரசியலும் மேலுக்கு வர வேண்டும். அதற்கு மற்றவர்கள் நிறைய ஊக்கம் கொடுக்க வேணும். நிறைய எல்லா வகையிலும் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேணும். மேபி சில ட்ரைனிங், இப்போ ஏற்கனவே அரசியல் இருப்பவர்கள் அவர்களை கூப்பிட்டு, இப்போ நாங்கள் இப்போ லண்டனில் அப்படித்தான் நாங்கள் சொல்வது, யங் பீப்புள் வர விரும்பினால் நாங்கள் ட்ரைனிங் அவையில் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி விடலாம். அதாவது எங்களோட கட்சி பொதுவாக அப்படித்தான் நாங்கள் செய்யலாம், ட்ரெயின் பண்ணி விடலாம், ஹெல்ப் பண்ணுவோம் மேலே வர மாட்டுக்கு. இந்த மாதிரியான விடயங்களுக்கு உங்களுடைய வழிகாட்டல் அமைந்திருக்கு? அதாவது அரசியல் சார்ந்த வழிகாட்டல்களா அல்லது அவருடைய தலைமைத்துவ பயிற்சிகள், அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களுடைய கட்சி சார்ந்த சேவைகள் என்ன? இப்போ கட்சியிலும் இப்போ உமன்ஸ் ஃபோரம் அப்படியெல்லாம் நிறைய இருக்கிறது. பெண்களுக்காகவே அவர்களோட பாதுகாப்பு இது கணக்க செமினார்ஸ் அப்படி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கும். அதே நேரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லேபர் கட்சியில் நிறைய பெண் எம்பி மாதிரி இருக்கிறார்கள். அதே நேரம் இந்த ஆண்டு உமா குமாரன் என்ற தமிழ் பெண்மணி தமிழ் எம்பியாக வந்திருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு ஊக்குவித்தலாக கொடுக்கும் மற்ற பெண்களுக்கு. நாங்களும் அந்த நிலைக்கு வரலாம். நீங்கள் அரசியல் தலையெடுத்த காலப்பகுதியில் இலங்கையிலே உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த கால சந்தர்ப்பங்கள் என்று நினைக்கின்றேன். இந்த உள்நாட்டு யுத்தம் உங்களுடைய அந்த புலம்பெயர் தமிழன் அல்லது புலம்பெயர் மக்கள் என்ற ரீதியில் அந்த நாட்டில் ஏதேனும் தாக்கத்தை செலுத்தியது? நிச்சயமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. பிரித்தானியா மண்ணில் மாத்திரமில்லை, உலகளாவிய ரீதியிலே எல்லா புலம்பெயர்ந்து தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் புலம்பெயர்ந்து இருந்தார்களோ அந்தந்த நாடுகளிலே வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. என்னால் அவர்களுடைய உறவுகள், அவர்களுடைய அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், அம்மா, அப்பா என்று எல்லோரும் வந்து இங்கே பாதிக்கப்பட்ட நிலையிலே கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு என்ன ஆச்சு, என்ன நடக்குது, இந்த போர்க்காட்ட காலங்களிலும் கூட அவர்கள் மிகவும் அவர்களை காப்பாற்ற முடியாத, அவர்கள் நல்ல நிலைக்கு வரமாட்டார்களா என்ற ஒரு ஏக்கம் வந்து இருந்தது. இன்னும் அவர்களுடைய மனநிலையில் அது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் தான் நாங்களும், நான் துணைவியாரும் 2006 அரசியலில் குதித்திருந்தார், நான் 2010 குதித்திருந்தேன். அந்த இடைப்பட்ட கால
காலத்தில் எங்கள் 2 பேருக்குமே சரியான ப்ரெஷராக இருந்தது. என்றால் நாங்கள் அரசியலில் இறங்குவதற்கு முன் சமூக சேவை என்று, ஏனெனில் அங்கே நாங்கள் இருந்த நகரத்திலே கரத் தோமஸ் என்று அவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு நாங்கள் 2 பேருமே ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகித்திருக்கின்றோம். 1997ஆம் ஆண்டு முதல் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வரும்பொழுது அன்றிலிருந்து அவருக்கும் எங்களுக்குமான ஒரு அந்த உறவு பலப்பட்டு கொண்டு இருந்தது. ஆகவே மக்கள் எங்களை அணுகி கொண்டிருந்தார்கள். இந்த போராட்ட காலங்களிலும் என்ன செய்ய போகின்றீர்கள், எங்களது உறவுகளை காப்பாற்ற முடியுமா முடியாதா, என்ன நடக்கப் போகின்றது என்றெல்லாம். அப்போ அதை நாங்களும் தமிழர்களின் பிரதிநிதிகளாக அதை நாங்கள் போய் பாராளுமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டிருக்கின்றோம். அவரும் அதற்காக எத்தனையோ அந்த நேரங்களிலே நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார். ஆனால் தொடர்ந்து அந்த ப்ரெஷர் இருந்து கொண்டு தான் எங்களுக்கு இருந்தது. அது தவிர்க்க முடியாத ஒன்று. நாங்களும் அவர்களோடு சேர்ந்து கவலைப்பட்டதுண்டு. ஏனெனில் எல்லாம் எங்களோட கையில் இல்லையே. இது அவர்கள் எல்லோருமே இதை உள்ளூர் பிரச்சனையாக பார்த்தார்கள். வெளிநாட்டில் இது இலங்கை பிரச்சனை, இலங்கை நாட்டினுடைய ஒரு பிரச்சனையாகத்தான் நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோமே ஒழிய வெளிநாட்டு பிரச்சனையாக கொண்டு போவதற்கு அது முடியாத ஒன்றாகத்தான் இருந்தது அந்த காலகட்டங்களிலே. இலங்கையில் தற்போது தேர்தல் காலம் சூடுபடுத்தியிருக்கின்றது. தமிழர்கள் விடயத்தில் அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த 13வது திருத்த சட்டம் அமைந்திருக்கின்றது. சமஷ்டியா 13வது ப்ளஸ் என்ற ஒரு விடயத்தை எங்களுடைய பிரதான வேட்பாளர் சஜித் அவர்கள் தெரிவித்திருப்பதாக, அவருக்கு ஆதரவு அளித்திருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தெரிவித்ததை அடுத்து இது சற்று இன்னும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது 13+ஐ பெற்றுத் தருவது என்றால் அது சமஷ்டியா ஈழமா என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இங்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நிவேதா, இது ஒரு நல்ல ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகின்றது. அதுவும் ஒரு இலங்கை பிரஜையாக இந்த மண்ணிலே இந்த வந்திருந்த பொழுது இப்படியான இங்கே தேர்தலுக்கான நிலைப்பாடு பக்கத்திலே இருக்கின்றது. 21ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் கூறியது போல் இது 13+ஆ சமஷ்டியா ஈழமா என்றெல்லாம் கூறியிருந்தீர்கள். இதற்கு மேலாக என்ன நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதில் சொல்வார்கள், சிஸ்டம் ஹேஸ் டு பி சேஞ்ச் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். அதாவது இந்த அமைப்பு முறை, இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு முறை மக்களின் தேவைக்கேற்ப மாற்றி அமைக்க வேண்டும். இதை யார் பண்ணுகின்றார்கள் என்றது எனக்கு தெரியாது. அதை தெரிந்து கொண்டவர்கள் எனது தமிழ் உறவுகள், இலங்கை மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளும் இத்தனை வருடங்களாக, இத்தனை சகாப்தங்களாக நீங்கள் இன்று அரசியலில் வாக்கு போட வரவில்லை. எத்தனையோ வருடங்களாக நான் நினைக்கின்றேன் வாக்கெடுப்பு 1958ஆம் ஆண்டிலிருந்தே ஆரம்பித்திருக்கின்றது. இன்று வரை வாக்குகள் எத்தனையோ சந்ததிகள் வாக்குகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எப்படி வாக்களிப்பதென்றது நீங்கள் பட்ட அனுபவங்கள், யாருக்கு வாக்களிப்பது என்பது நீங்கள் ஒவ்வொரு குடும்பம் முக்கியம். தனி மனிதர்கள், அந்த ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் உட்பட இளைஞர்களே நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்குமா, கிடைத்ததா, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கிடைக்குமா என்ற இந்த 3 விடயங்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இதை மனதில் கொள்ளுங்கள். யாருக்கு என்றதுக்கு மேலாக எதை நீங்கள் அடைய விரும்புகின்றீர்களோ அதை யார் கொடுப்பார்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உங்களுடைய வாக்கை நான் தீர்மானிக்க முடியாது. இந்த வாக்கை நீங்கள் தான். ஏனென்றால் அது உங்களுடைய சுய உரிமை, யாருக்கு வாக்கை போடுவது என்பது. அதை நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் மாத்திரமில்லை, அனைத்து உறவுகளின் கையிலே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் சரியான முறையில், ஏனெனில் நாளைக்கு குறை கூறாதீர்கள். நாங்கள் இப்படி பண்ணினோம், அப்படி பண்ணியிருக்கலாம் என்ற குறை வரக்கூடாது. அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். யார் வந்தாலும், யார் நாட்டை ஆண்டாலும் அதுக்கான பங்களிப்பு நீங்கள் தான் கொடுக்க போகின்றீர்கள். அந்த வகையில் இந்த தேர்தலில் சரியான நிர்வாகம் இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எனது வாழ்த்துக்கள்.
பெரும்பான்மை கட்சிகளோடு கலந்து பேசிதான் ஒரு பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி இருக்கின்றார்கள். இந்த இந்த தீர்மானம் தொடர்பில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? தமிழ் அமைப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். ஆனால் அதற்கான அணுகுமுறை யாரிடம் உள்ளதோ, என்னால் எல்லாரும் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒரு முடிவு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எங்களுடைய உரிமை தொடர்பாக ஒரு தீர்மானம், எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை நீங்கள் கூறியது போல இந்த நாட்டு அமைச்சரவைகளோடோ அல்லது அரசாங்கத்தோடோ கதைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் அவர்களுடன் யார் சரளமாக பேச தெரியுமோ, இங்கே அதான் நான் கூறுவதும் கல்வி அறிவு அனுபவம் ஆற்றல் எல்லாத்துக்கும் மேலாக உங்களுக்கு எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டரோடு அல்லது ஒரு பிரசிடெண்டோடு அல்லது ஒரு மினிஸ்டரோடு சரளமாக மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு தகமை உங்களிடம் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய உறவுகளுக்கான தீர்வை நீங்கள் எடுத்து கொடுக்க முடியும். அதை விட்டு நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று போய் அங்கே உங்களுடைய கேள்விகளையோ உங்களுடைய டிமாண்டுகளை அங்கே போட்டு ஒன்றுமே சாதிக்க முடியாது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு உண்மையாக இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். தமிழ் கட்சிகளுக்கிடையே காணப்படுகின்ற பிளவுகள் தான் இந்த தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதாக இலங்கை வாழ் தமிழர்கள் மாத்திரமன்றி புலம்பெயர் தமிழர்களும் கூட விமர்சிக்கின்றார்கள். ஆக இதுக்கு என்னதான் அவர்கள் செய்யலாம்? இது இதற்கு முடிவு ஒன்றுதான். நான் அரசியல்வாதிகள் யார்? Who are these politicians? What are they trying to achieve? What are they for? என்றால் மக்களுக்காக, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் நீங்கள் ஒரு தலைமை வகித்து அவர்களுடைய ஒரு வாய்ஸாக ஒரு குரலாக நீங்கள் நிற்கின்றீர்கள். அதை மனதில் கொள்ள வேண்டும். நான் என்ன ஒரு பதவிக்கு வர ஆசைப்படலாம், ஆனால் அந்த பதவியில் இருந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது திடமாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. இதுதான் காரணம். யார் எந்த பதவியிலிருந்து ஒன்றும் மக்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடியும் என்றால், உதவி செய்ததை மக்கள் பார்த்திருந்தார்களானால், இப்போ நீங்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வரவில்லையே, நீங்கள் எப்போதோ வந்து விட்டீர்கள். எல்லா தமிழ் அரசியல்வாதிகளும் எப்பயோ வந்திருந்தால் எங்களது தமிழ் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். நீங்கள் என்ன பண்ணி முடித்தீர்கள், என்ன பண்ணி கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதை பார்த்திருக்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு திருப்தி வரும் வரைக்கும் அவர்கள் திருப்தி வந்தால் நிச்சயமாக அங்கே உங்களுக்கான அந்த இடம் கிடைக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை. ஆனால் அரசியல்வாதிகள் உங்களுக்குள் ஒரு முரண்பாடுகளும் நீங்கள் கூறியது போல பல பிரச்சனைகள் வந்தால் எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. நாங்கள் தமிழர்கள். ஏனென்றால் தமிழர்கள் நான் முதல் கூறியது போல கல்விமான்கள், அறிவாளர்கள், அனுபவசாலிகள் எல்லோரும் எல்லா அரசியல்வாதிகளோடும் நீங்கள் போய் கதைப்பீர்களானால், எல்லோரும் பார்த்தீர்களானால் அவர்கள் நான் இப்பொழுது சொன்ன அவ்வளோ ஒவ்வொரு இடம் இருக்கும். ஆனால் ஒரு கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங், ஒரு வட்ட மேசையிலிருந்து நாங்கள் இப்படி செய்ய ஆசைப்படுகின்றோம், நீங்கள் ஓகேவாண்டா ஒரு தினம் இல்லை. இதுதான் அந்த தமிழுக்கான, நான் சொல்கிறது தமிழ்ஸ் ஆர் born in sin. நீங்கள் இந்த ஒரு பாவப்பிறப்பு, இலங்கை தமிழர்கள் பாவப்பிறப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் நீங்கள் கூறியது போல வெளிநாடாகவும் இருக்கட்டும், தமிழ் இங்கே இலங்கை மண்ணில் இருக்கட்டும், ஒற்றுமையாக ஒரு தலைமைத்துவத்திலே இருந்து எங்களால் எந்த விதமான கலெக்டிவ் டிசிஷனும் எடுப்பதற்கு ஒரு தரம் தயாராக இல்லை. ஏனெனில் எல்லோருமே அறிவாளிகள். அதான். அப்படியானால் பொது வேட்பாளருக்கு புலம்பெயர் அமைப்புகள் சில ஆதரவு வழங்கி இருக்கின்றது.
உங்களுடைய ஆதரவு அல்லது உங்களுடைய நிலைப்பாடு என்னது? அதில் பார்த்தீங்கன்னா ஆதரவு வழங்குறதுன்றது வந்து அந்த உறவு முறை என்று இருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா அவருடைய மாமனும் மச்சானும் மாமா இருப்பார்களே ஒழிய அவர்கள் மூலம் அவர்கள் அங்கே ஒரு கேம்பெயின் பண்ணுவார்கள். எங்கள் இப்போ அவர்களுடைய ஒரு சர்க்கிள் இருக்குந்தானே. அப்போ அவர்கள் சொல்வார்கள், ஐயோ இவர் எங்களுக்கு தெரியும், நாங்கள் கேரண்டி பண்ணுவோம், இவர் வந்தாருன்றால் இவர் அப்படி பண்ணுவார் இப்படி அது எப்படி யார் என்னத்தை பண்ணினாலும் மக்களே, தமிழ் மக்களே, தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய இலங்கை மக்களே, இது உங்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும். அரசியல்வாதிகள் யாரும் எலெக்ஷனில் நின்று கொள்ளலாம், ஆனால் அந்த முடிவு உங்களோட கையில் தானே இருக்குது. அப்போ நாங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லையே. எத்தனை பேரும் 1000 பேர் நின்றுட்டு போங்க ஒரு வேட்பாளராக, ஹூ கேர்ஸ். ஆனால் முடிவு உங்களோட கையில். அதைத்தான் நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏனென்றால் நீங்கள் பழைய இலங்கை இல்லை. இப்பொழுது வந்து நாங்கள் வந்து டிஜிட்டல் வேர்ல்டு. இப்பொழுது நான் கதைத்து கொண்டிருப்பதோ, நான் இங்கே ஒரு கதை பேசுவது இல்லை, உலகம் பூராகவே போய் சேருகின்றது. அப்போ உலகத்தை உங்களுடைய கைக்குள் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்கள். இலங்கை மண்ணில் மாத்திரமல்ல, உலக மண்ணில் என்ன நடக்கின்றது, நாங்கள் எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு முடிவுக்கு வந்து எப்படி மாற்றி அமைக்கலாம், இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியலை எப்படி மாற்றி அமைக்கலாம், எங்களுக்கு தேவையான தேவையை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதையெல்லாம் இலகுவாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்றபடியால் உங்களுடைய கையில் தான் நான் அதை விடுகின்றேன். சிந்தியுங்கள், சிந்தித்தால் உங்களுக்கு வெற்றி. சசிகலா சுரேஷிடம் ஒரு கேள்வி. புலம்பெயர் அமைப்புகள் அல்லது புலம்பெயர் மக்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது. ஆனால் இந்த புலம்பெயர் மக்கள் அல்லது இந்த முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் அல்லது இலங்கையுடைய சட்டத்திட்டங்கள் தங்களுக்கு ஏற்றதாக இல்லை என்ற ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே வருகின்றார்கள். அப்படியானால் ஏதேனும் மாற்றங்களை இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டும் என சொல்கின்றீர்களா, அல்லது இதற்கு என்னதான் வழி? நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. நாங்கள் ரீச்சாக போயிருந்தோம், லைக்கா. அப்புறம் அங்கே ஹோட்டல்ஸ் எல்லாம் கட்டி எல்லாம் ரன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எனக்கு சரியாக தெரியவில்லை என்ன மாதிரியான சிக்கல்கள் வர்றேன்ட்டு. ஆனால் அவ தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை லூஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி கவனமாக நகர்த்தி கொண்டு போக வேண்டும். அரசாங்கம் அவர்களை இங்கே வரவேற்க வேண்டும் என்றால் அவர்கள சுதந்திரமாக செயற்பட விட வேண்டும். என்றால்தான் மக்கள் நம்பிக்கையாக இந்த நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார்கள். நிறைய பேர் காத்திருக்கிறார்கள், செய்வார்கள். உங்களுடைய இந்த இலங்கை விஜயத்தில் யாழ் மாநகர ஆணையாளரை சந்தித்ததாக தனிப்பட்ட தெரிவித்திருந்தீர்கள். ஏதேனும் இதற்கு பின்னால் ஏதேனும் ஒரு திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? அதாவது இலங்கை அரசாங்கத்தோடு அல்லது யாழ்ப்பாணத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு இதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகின்றது. இங்கே இந்த இலங்கைக்கு வரும்பொழுது நான் ஒவ்வொரு கமிஷனரையும், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கும் முனிசிபாலிட்டியில் உள்ளவர் மாத்திரமில்லை, இந்த கொழும்பு முனிசிபாலிட்டி, ஜெயவர்தனபுரம் முனிசிபாலிட்டி கமிஷனர் என்று எல்லோருடனும் ஒரு தொடர்பு. அது மாத்திரமில்லை, அங்கே அந்த ஆளுநராக இருக்கின்றார் முசாமில் அவர்கள், உத்தரப்பிரதேஷ் யூபியில் இருக்கின்றார், அவருடன் தொடர்புகள் இருக்கின்றது. ஏனெனில் நான் பிறந்த மண் வந்து நல்ல முறையிலே அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். இங்கே உள்ளூர், அதாவது என்வாயர்மெண்டல் எப்படி இருக்கின்றது, இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு மாத்திரமே, இளைஞர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும். இந்த நாடு சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்று. ஏனெனில் நான் இதை அங்கே அங்கே பிரித்தானியா மண்ணிலே எனது நகரத்திலே மாத்திரம் இல்லாமல் அங்கே கிடைத்த அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொண்டு எப்படி இவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் என்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கின்றேன். அந்த வகையிலே இதை இங்கே பார்க்கும் பொழுது
சில விடயங்களிலே நாங்கள் கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும். காவல்துறை விடயம் உட்பட, என்றால் காவல்துறையினுடைய சேவை மிகவும் முக்கியமாக இந்த நாட்டிலே பார்க்கப்படுகின்றதுக்கு அவர்கள் எப்படி அதிலே ஒரு இதை நான் சொல்லுகின்றேன். காவல்துறை என்றது எப்படி இருக்க வேண்டும் என்பது நான் பார்த்த காவல்துறை பிரித்தானியா மண்ணிலே அவர்களும் நாங்களும் அவர்கள் சமூகத்துடனான அவர்களுடைய உறவு முறை மிகவும் நெருக்கமாக இருக்கும். அவர்களை கண்டால் மக்கள் இலகுவாக மனம் திறந்து பேசுவார்கள். தங்களுடைய பிரச்சனை என்ன, தங்களது சமூகத்தின் பிரச்சனை என்ன, இதை அவர்கள் எப்படி அணுகி தீர்த்து வைப்பது, ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பது தான் முதலாவது கடமையாக காவல்துறையிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பை இலங்கை மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறையும் முன்னெடுக்க வேண்டும். அரசியல்வாதிகளோடு மாத்திரமில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளுடனும் நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தி, அதாவது ஒரு நட்பான தொடர்பை ஏற்படுத்தி எப்படி அவர்களுடைய நகரங்கள், அவர்களுடைய பிரதேசங்கள் சரியான முறையிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அடக்குமுறையை குறைத்து உறவு முறையை பலப்படுத்த வேண்டும் என்றதான் எனது ஆசையாக இங்கே பார்க்கின்றேன். இந்த இலங்கையுடைய அரசியலை பொறுத்தமட்டில் யார் எத்தனை வேட்பாளர்கள் எதை சொன்னாலும் தீர்மானிக்கும் சக்தியாக மக்கள் மாற வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் ஆழமாக தெரிவித்திருக்கின்றீர்கள். ஆகவே இது தேர்தல் காலம் என்பதால் மக்களை தீர்மானிக்கும் சக்தியாக மாற வேண்டும் என்ற நிச்சயமா விடயத்தோடு நாங்கள் இந்த நேர்காணல் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.